கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஒளி நடமலும் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்காய் அவரை சோத்தரிக்கிறேன். நல்ல ஸ்திரீ விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பானவர்கள் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, பெண்களை குறித்து வேதத்தில் மிகவும் அதிகமான பெண்களை குறித்து வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. இப்படி பெண்களை குறிச்சியும் வேதத்தில் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். சில ஸ்திரீகளை குறித்து இன்று வேதத்தை தியானிப்போம். சில பேர் சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை நடத்திப்பாங்க. அதான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. இயேசு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாங்களே. அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, கிணறு ஆழமாக இருக்குது, உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை, நான் எப்படி தண்ணி கொடுக்க முடியும்? அதற்கு அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட தண்ணி யார் கேட்குறா உனக்கே தெரிஞ்சால் நீயே அவர்கிட்ட கேட்ப, அவரே உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வராதபடி எனக்கு அந்த தண்ணீரை தர விடுன்னு கேட்குறாரு. அதற்கு இயேசு சொல்கிற ஒரு பதில் வித்தியாசமாக இருக்கும். அந்த யோவான் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிறகு அந்த அம்மா போய் நடந்த சம்பவத்தை ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கிட்ட சொல்லி அவரை அழைத்து கொண்டு வருவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வருவாங்க. அப்பொழுது நீ சொன்ன நிமித்தம் இல்லை, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த அம்மாவுடைய நோக்கம் என்னென்னா, என்னை குறித்து இவர் இப்படி பேசுகிறாரு, அப்போது இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு ஜனங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அதே போல் வேதத்தில் இன்னொரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா மிகவும் வித்தியாசமானவங்களாக காணப்படுகிறாங்க. அப்படி அந்த அம்மாவை குறித்து பார்த்தீங்கன்னா, ரூத். இந்த ரூத்தோட சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்லுவாங்க, நெகேமின்ற அந்த அம்மா மாமியார். இந்த பெண் ரூத்து இளம் வயதிலே விதவையானா கூட உன்னுடைய தெய்வம்